தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். ஆட்சியில் பங்கு அப்படின்றத காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லிட்டு தான் கேட்கிறோம் அப்படின்றது தலைமைக்கு தெரியும் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இது வெறும் மாணிக்கம் தாக்கூர் மட்டும் பேசுகிறாங்க, காங்கிரஸில் சிலர் மட்டும் பேசுகிறாங்க அப்படின்ற செய்திகளுக்கு மத்தியில் தலைமையின் ஆசீர்வாதத்தோடு தான் இது தலைமையிட்ட சொல்லி தலைமை ஒருவேளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இவங்க கேட்குறாங்களா அப்படின்ற கேள்வியையும் இது ஏற்படுத்தி இருக்கிறது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நினைக்கிறார். திரு பிரியன், மாணிக் தாக்கூரினுடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க? ராகுலுடைய ஆசீர்வாதத்தோடு தான் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? ராகுலே சொன்னாதான் நமக்கு விளக்கம் சரியா தெரியும். ஆக்சுவலா மாணிக் தாக்கூர் சொல்லியிருக்காரு, நாளைக்கே மேலிடம் வந்து அவங்க பேசுறதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்க திமுகவோட கூட்டணியில இருக்கோம், தொடர்ந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்போ மாணிக் தாக்கூர் எங்க முகத்தை வச்சு பார்த்து தெரியாது. அதனால காங்கிரஸ் மேலிடம் தான் அந்த விளக்கணும். ஆட்சியில் பங்கு போன்ற விஷயங்கள தான் காங்கிரஸ் மேலிடம் தான் திமுக மேலிடத்தை பேசணும். திமுக மேலிடம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஆட்சியில தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு. அதுக்கு அடுத்த கட்டமா அப்போ மேலிடம் சொல்லிதான் அவர் பேசினார்னா மேலிடத்துக்கு கருத்து வந்து திமுக தலைமை சொல்லிவிட்டது. இதே திமுக காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணும் அடுத்த கட்டம் என்ன போறது, பேச்சுவார்த்தை நடத்ததா வேண்டாமா, இதை ஒத்துந்து ப்ரொசீட் பண்ணுமா வேண்டாமான்னு காங்கிரஸ் மேலிடம் தான் முடிவு பண்ணணும். மாணிக் தாக்கூர் முடிவு பண்ண முடியாது. இல்லை, ஏற்கனவே அவங்க ஒரு ரூட் மூலமாக இப்போ கனிமொழி போனாங்க சொல்லியிருப்பாங்க. இதை தாண்டி செகண்ட் சேனல்ஸில் நிறைய பேர் வந்து ஏற்கனவே ராகுல்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இப்படி பேசப்படுதுன்னா ஒரு பக்கம் ராகுல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இவங்க பேசுவதற்கு அனுமதிக்கிறாரோ? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆக்கி வச்சுட்டு திமுகவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதன் மூலமா சீட்டுகள் அதிகமாக வாங்கலாம்னு ஒரு முயற்சியில கூட இறங்கியிருக்கலாம், சொல்ல முடியாது. இதெல்லாம் அந்த குழு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்ச பிறகுதான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த முரண்பாடுகள் எல்லாம் தெரிய வரும். காங்கிரஸ் என்ன கேட்குது, திமுக என்ன சொல்லுது அப்படின்ற விஷயங்கள்லாம் அதுலேயும் வெளியில பேசியிருக்கிற இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் வந்து நம்ம அவ்வளவு தூரம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் மேலிடம் அந்த குழுல திமுக என்ன கருத்து சொல்லுது, அந்த குழு மேலிடத்துக்கு என்ன சொல்லுது, மேலிடம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, அப்படிதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு அழுத்தம்ல வந்து திமுக போன்ற கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிகள் வந்து அது வேணா பரபரப்பா இருக்கலாமே தவிர அவங்க இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அந்த பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கப்புறம் மேலிடம் என்ன கருத்து அபிஷியலா சொல்லுதோ அதை வச்சுதான் வந்து பரவாயில்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி கண்டினியூ ஆகுமா இல்லையான்றதை நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ மாணிக் தாக்கூர் விஷயத்துல அவர் மேலிடத்தோட பர்மிஷனோட பேசுறேன்னு சொல்றாரு. அந்த மேலிடம் பர்மிஷன் கொடுத்ததா இல்லையா அந்த ஆஸ்பெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி குழுவுல வந்து மேலிடம் என்ன தகவலை சொல்லுதோ அதை பொறுத்துதான் அந்த கூட்டணியோட எதிர்காலம் இருக்குன்றது என்னுடைய கருத்து. இப்போ திருமாவளவனும் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு அப்படின்ற கோரிக்கை உடன்பாடு இருக்கு, நாங்கள் இப்போ வலியுறுத்தலை, சூழல் கணியலை அப்படின்றாரு. இப்போ காங்கிரஸ் கேட்டால் அவங்களும் கேட்பாங்க அப்படின்னு தானே பொருள்? கண்டிப்பா கேட்பாங்க சார். எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதிகாரத்தில் பங்குன்றதை விரும்பி கேட்கறதான் செய்வாங்க. அதுல 2-3 விதம் இருக்கு அதிகாரத்துல பங்குன்றதுல. ஒண்ணு வந்து இழுபறி நிலைமை வந்து கூட்டணி கட்சிகள் தயவோட ஆட்சி அமைச்சு அதுல பங்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது கொடுக்கறது. 96 மாதிரி இப்ப இருக்க மாட்டாங்க, பங்கு கேட்பாங்க. 2006 மாதிரி இருக்க மாட்டாங்க, பங்கு கேட்பாங்க. இன்னொன்னு வந்து குறைவான இடங்கள்ல போட்டி போட்டு இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி குறைவான இடங்கள்ல போட்டி போட வேண்டிய கட்டாயம் வந்து இது கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போறதுன்னு மக்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது ரெண்டாவது. அது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான தனிப்பெரும்பான்மை வந்து கூட கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த வலியுறுத்துறது மூணாவது விஷயம். ஆக்சுவலா இந்த மூணாவது விஷயம் வந்து ஆந்திராவில் நடந்திருக்கு. பாஜக வந்து அங்க ஆட்சியில பங்கு பெற்றிருக்காங்க. நாயுடு, சந்திரபாபு நாயுடு பங்கு கொடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இப்ப எதிர்பார்க்கறாங்க. இப்ப அதிமுக வந்து பாஜக எதிர்பார்க்கறது அந்த மாதிரிதான். நீங்க மெஜாரிட்டி வந்தாலும் உங்களுக்கு பங்கு கொடுக்கணும்ன்றதான் பாயிண்ட். இழுபறி வந்தா இயல்பாகவே பங்கு கொடுக்கணும், மெஜாரிட்டி வந்தாலும் பங்கு கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப குறைவான இடங்களில் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி போட்டி போட்டாலும் மெஜாரிட்டி வரதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுவும் கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் போகும். ஸோ திமுகவை பொறுத்த மட்டும் மெஜாரிட்டி வந்தா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இழுபறி வந்தா கூட்டணி கட்சிகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறைவான இடத்துல திமுக போட்டி போறதுக்கான வாய்ப்பு இல்லை. குறைஞ்சபட்சம் 175 இடங்களையாவது போட்டி போட்டு 117 இடங்களுக்கு மேல வெற்றி பெறதுக்கான முயற்சியில் அவங்க இறங்குவாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ்குள்ளதான் வந்து பிளே பண்ண வேண்டியிருக்கு ஆக்சுவலா. அப்போ வந்து காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். இயல்பாவே ஒரு இழுபறி வந்து கூட்டணி வந்ததுன்னா காங்கிரஸுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மெஜாரிட்டி வந்துட்டு தலைமை தாங்கிற கட்சி மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வலியுறுத்து. ஸோ அந்த நிலைமை தான் இப்ப திமுக எடுத்திருக்கு. கூட்டணி ஆட்சி என்ற விஷயத்துக்கு அதிகாரத்துல பங்கு கிடையாதுன்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க போயிருக்காங்க. அப்படியே வந்து தொடர்ந்து காங்கிரஸ் இதை வலியுறுத்தினாங்கன்னா மேலிடத்துக்கு மேலிடம் அவங்க பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அந்த கூட்டணி நிலைக்குமா நீடிக்குமான்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். நன்றி திரு பிரியன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.